அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் நிழலில் அமர்ந்திருந்த போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை நோக்கி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவர்களை கண்டதும் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் மீது ஆணையாக அவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளிகள் என்று கூறினார்கள். இதை கேட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு புதிய வஹி இறக்கப்பட்டதோ என்று அவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் செல்வம் படைத்தவர்கள், ஆனால் தன் செல்வத்திலிருந்து முன் பின் வலது இடது புறத்திலிருந்து தர்மம் செய்தவர்கள் தவிர என தனது கைகளை அசைத்து காண்பித்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கையில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக எந்த மனிதன் ஒட்டகத்தையோ பசுமாட்டையோ அதன் ஜக்காத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டு மரணித்தால் நிச்சயமாக மறுமை நாளில் அதைவிட பெரியதாகவும் கொழுத்துடையதாகவும் கூர்மையான கொம்புகளை கொண்டவையாகவும் வந்து அவனை மிதிக்கும். தனது கூர்மையான கொம்புகளால் அவனை குத்தும். இப்படி மாட்டையும் ஒட்டகத்தையும் மிதித்து முடித்தவுடன் மீண்டும் முதலிலிருந்து அதே தண்டனை தொடங்கும். இப்படியாக மனிதனின் விசாரணை முடியும். விசாரணை முடிந்ததும் அவனுக்கான தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற எச்சரிக்கையை செய்தார்கள். ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே, நாம் ஜக்காத் கொடுக்கும் பொழுது அலட்சியம் காட்டாமல் உரிய முறையில் ஜக்காத்தை கொடுத்து கடுமையான தண்டனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வோம். இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அதிகமாக பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.